அவனை தான் நம்புறியான். இதனால எனக்கு இதுல இருந்து தப்பிக்க முடியாதா? நிச்சயமா எனக்கு ஜெயில்னு சொல்லிட்டாமா. இதுக்கப்புறம் உயிரோட இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா யாரும் வேணாம் உனக்கு? ஆமா. ஏன் இவ்வளவு நேரம்? என்ன சந்தேகமா இருக்கா? அவள் வீட்டுக்கு போயிட்டு வர நினைக்கிறியா? இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன வேலை இருக்கு? ஒரு சந்தோஷமான விஷயம். இனிமே அவள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான். Really? ஆனா ஃபேஸ்புக்ல பக்கமா உங்களை பத்தி எழுதியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ஸ் வைக்க தான் அங்கே போனேன். அவருக்கு அவ்வளோ தைரியம். அவனுக்கே அவ்வளோ தைரியம். எனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும். நீங்க மிரட்டினா அவ பயந்துருவாளா? அவனும் பயந்து மன்னிப்பு கேட்கல. உண்மையிலே தெரிஞ்சிட்டா. அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்கேன். அவன் வீட்டுக்கு போய் என்னத்த செஞ்சுட்டு வரீங்க? அவ்வளோ ஒரு வழி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஒன்று கேட்காது. ஓகே, I don't want to talk about it. நாளைக்கு எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு. போயிட்டாங்க. ஹலோ. ஹலோ வேதா, எங்க இருக்க? வீட்டில். வீட்லையா? இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம் தானே? நான் வரல. வரலையா? அகில், எனக்கு என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வர மாதிரி தெரியல. வேதா, உன் அண்ணன் பயப்படுறியா? இங்க பாரு வேதா, அவனை நம்பி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. அகில், நம்ம பேசணும். வீட்டுக்கு வரியா? உன் வீட்டுக்கா? ஆமாம், அண்ணன் வீட்டில் இல்லை. உனக்கு என்னாச்சு? என்னென்னமோ பேசிட்டு இருக்க. போன வாரம் மீட் பண்ணப்ப நல்லா தானே இருந்த? எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நம்ம பேசணும். இங்கே பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் சந்திச்சோன்னா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா இன்னும் பிரச்சனையாயிடும். அதனால தான் வீட்டுக்கு வர சொல்கிறேன். எங்கள் அண்ணனும் இன்னைக்கு லேட்டாக தான் வரும். சரி, வரேன். ஓகே.
இப்ப என்ன பேசணும்? உன் அண்ணன் ஏதாவது சொன்னானா இல்ல மிரட்டினானா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் என் அண்ணனை இழுக்கிற? என் அண்ணனுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை? அகில், நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என் அண்ணனுக்கும் உனக்கும் ஒத்து வராது. இதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு திறமை. ஹிஸ் ஜஸ்ட் ஜெலஸ். ஒரு போட்டின்னு வந்தா பொறாமை இருக்கும். அதுதான் இயல்பு. பொறாமைப்படுறது தப்பு இல்லையே. பாத்தியா, நீ ஒத்துக்கிட்ட. இந்த பொறாமைனாலதான் அது உன்னை விட நல்லா ஆடணும்னு வெளியில அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். என்ன அழிக்கிறதுக்கு அவன் குறுக்கு வழியை தேடலாம். அது பரவாயில்லையா? இல்ல அகில், நீ எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஏய், நீ என்ன கட்சி மாறிட்ட? எங்க அண்ணனை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆத்திரத்துல கத்தம். சில சமயத்துல யோசிக்காமலும் பேசும். ஒரு போட்டின்னு வந்தா எதிரிகளை ஜெயிக்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. This dance competition was no exception. So, என் ட்ரீங்க ஸ்பைக் பண்ணுது, வேணுவை கிட்ட பிரிச்சது, எல்லாம் ஓகேயா? He was in a dilemma, Akhil. Dilemma? Akhil, I have to tell you something. இதுக்கெல்லாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் காரணம். நீ அகில ஜெயிச்சுட்டு வரலனா I can't face my friends னு சொல்லிருக்கா. உன் அண்ணனுக்கு சொந்த புத்தி இல்லையா? He was crazy about her. இதே இப்ப திடீர்னு சொல்ற? உன் அண்ணன் சொல்ல சொன்னானா? அகில், நீ நினைக்கிற மாதிரி அண்ணன் கெட்டவன் இல்ல. சோ, நான் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டதுக்கும் உன் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் காரணம்னு சொல்றியா? என் அண்ணன் உன்னை உண்மையிலே சாகடிக்கணும்னு நினைச்சிருந்துச்சுன்னா அது எதுக்கு தற்கொலை வரைக்கும் போகணும்? தற்கொலை? ஆமா. My brother is innocent. என்ன நம்பு அகில், ப்ளீஸ். நீ சொல்ல சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே தற்கொலை முயற்சி எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு.